ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ரஃபாக ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பெடலை வந்து இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில், அதாவது அந்த ஹைட்டான இருக்க பொசிஷனில் இந்த சைடும், டவுனாக இருக்க பொசிஷனை அந்த சைடும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பெடல் வச்சு ப்ரெஷ் பண்ணும்போது நம்ம காலை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இப்படி நீங்கள் திருப்பி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கால் பகுதி வலி காமிக்கும். அதனால் எனக்கு வந்து இது ஈஸியாக இருந்துச்சு. அதனால் இந்த டிப்பை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட யூஎஸில் இந்த மாதிரி கேபிள் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அங்கே கேபிள் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெஷினோட கனெக்ட் பண்ணிடுங்க. அந்த இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேபிளை வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே நம்ம வந்து கண்டிப்பாக ஃபிட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த மெஷினில் வந்து எல்லாம் வந்து போட்ட பிறகு நம்ம ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஓடுமே. இல்லைனா வந்து நம்ம பேசிக் மிஷினில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து கேபிள் போட்டோடனே வந்து ஆன் ஆகாது. ஸோ அதனால் இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான், அதையும் வந்து நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கேபிளை போட்டுட்டு ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனேயே எப்படி வருதுங்கிறத பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து வரும். அப்போ நீங்கள் டச் பண்ணும்போது இது மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அப்போ நம்ம இது டச் ஸ்க்ரீன்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இது ஒரு டைம் மூவ் ஆகி பொசிஷனுக்கு வரும். இது எதுக்காக அப்படி வருதுன்னா, நம்ம இடத்துல வந்து நிறைய 103 பில்ட்-இன் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்கல்ல. நம்ம எந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம போன முறை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போங்கிறது தெரியாது. அதனால் நம்ம இந்த ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணோடனே அது ஒரு ஜெர்க் ஆகி அது கரெக்ட் பொசிஷனில் வந்து வந்துக்கும். கரண்ட்டாக வந்து பேசிக் ஸ்டிச் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் தான் வந்து எப்பொழுதும் நிற்கும். ஸோ இதுதாங்க ஸ்க்ரீனு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 103 ஸ்டிச்சஸும் வந்து இதிலேயே வந்து வந்துடும். ஒவ்வொரு பேஜுக்கும் போகிறதுக்கு வந்து ஒவ்வொரு பேஜ் போகிறதுக்கு வந்து இந்த டைரக்ஷன் கீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டிச் பேட்டர்ன் கீ. இது பக்கத்தில் இருக்கிறது எம்ப்ராய்டரி கீ. சப்போஸ் நீங்கள் எம்ப்ராய்டரி கீ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேட்டர்ன் கீ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் டைப்ஸ்க்கு வந்து வந்துக்கலாம். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச் பேட்டர்னுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணுமோ அது பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் டிஸ்ப்ளே ஆகலை, இப்போ என்ன ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணது டிஸ்ப்ளே ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுலேயும் ரெஃபர் பண்ணிக்கலாம், இல்லை நெட்லேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து சில பேசிக் மிஷின்ஸ்லலாம் இந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுப்போம், இல்லைனா வந்து நெட்டில் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் வந்து அது மாதிரி இது வந்து கிடையாது. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து ஒரு பிகினராக கூட இது வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே விட்த்து லென்த் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் ப்ளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் விட்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஈவன் அந்த நீடிலோட லெஃப்ட் ரைட் ஷிஃப்ட் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பட் வந்து அது வந்து நம்ம வந்து மோஸ்ட்டாக அது எல்லா ஷிஃப்ட்டும் வந்து மாற்ற மாட்டோம். ஏன்னா வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோனாலே உங்களுக்கு அது மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த பட்டன் பார்த்திங்கன்னா இது வந்து நல் பொசிஷன். இந்த நல் பொசிஷன் எதுக்காக இந்த யூஸ் பண்ணுறோன்னா, சப்போஸ் நீங்கள் நீடில் போடும்போது சப்போஸ் உங்கள் கை தவறி ப்ரெஷர் ஃபுட் ப்ரெஸ் பண்ணிட்டாலோ, இல்லை கிட்ஸ் யாராச்சும் அந்த வீலை வந்து திருப்பிட்டாலோ உங்கள் கையில் குத்திடும் இல்லையா. ஸோ அதனால் இந்த நல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே கீழே வந்து ப்ரெஷர் ஃபுட் வந்து வேலை செய்யாதுங்க. இப்போ நான் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன், எதுவுமே வந்து வேலை செய்யாது. அதே மாதிரி நம்மளோட ஹேண்ட் வீலும் வந்து மூவ் ஆகாது. அப்படி மூவ் ஆகாமல் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஈஸியாக நீடில் போடுறதுக்கு யூஸ் ஆகும். நீடில் மட்டும் போடுறதுக்கு இது யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஈவன் எம்ப்ராய்டரி இதுலேயும் நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது. நான் அதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் கை பக்கத்தில் வச்சுருந்தாலோ இந்த நல் பொசிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது த்ரெட்டை வந்து சிக்கிட்டாலோ நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பட்டன் வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திரும்ப எடுத்து விடணுன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து எதுக்காகனா, சில விட்த் கண்ட்ரோல் ட்வின் நீடில் யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். இது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் இந்த பேஜ் வந்து. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பட்டன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல். நம்ம வந்து மேனுவல் புக்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த
இந்த சிவிங் மெஷின்லேயும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அங்கேயும் தெரியல அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி அப்பர் த்ரெட்டிங் பண்ணுறது, எப்படி பாபின் வைண்ட் பண்ணுறது, எப்படி எம்ப்ராய்டரி போடுறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சில பார்ட் வந்து இந்த போர்ஷனில் வரைஞ்சிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்குள்ளே எப்படி த்ரெட் வந்து போகுது வருதுங்கிறது காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பாபின் வந்து எப்படி நம்ம போடலாம், எது ரைட்டாக போடுறது, லெஃப்டில் நம்ம த்ரெட் இழுத்தோன்னா ராங் பொசிஷன், ரைட்டில் த்ரெட் இழுத்தோன்னா ராங் பொசிஷன், லெஃப்டில் இழுத்தா ரைட் பொசிஷன். ஸோ அதை நான் பாபின் போடுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க பேசிக்கான கீஸை எப்படி வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் கட்டர் ஆப்ஷன். இது நான் உங்களுக்கு வந்து நான் ஸ்டிச் போடும்போது காமிக்கிறேன். அதுக்கு ப்ரெஸ் பண்ணாலே வந்து நம்ம வந்து துணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம் இல்லையா த்ரெட்டை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாபின் த்ரெட்டும் அப்பர் த்ரெட்டும் கட் பண்ணி கொடுத்துரும் அட் த சேம் டைம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நீடில் அப் அண்ட் டவுன். இதை ப்ரெஸ் பண்ணோன்னா நீடில் கீழே போகும், இல்லை நீடில் மேலே வரும். அண்ட் இது வந்து பேக் ஸ்டிச் எதுக்காக, பேக் லூப் ஸ்டிச் எதுக்காகனா நம்ம வந்து லாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் நம்ம தைக்கும்போது. ஸோ அதுவும் நான் வந்து ஸ்டிச் போடும்போது காமிக்கிறேன். அண்ட் இது ஸ்டார்ட் பட்டன் வந்து லைட்டோட எரியும். அது வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து இந்த ஃபுட் லீவர் வந்து மேலே போட்டிருந்தோன்னா ரெட்டில் தான் இருக்கும். அதாவது ஸ்விங் வந்து ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் வந்து ப்ரெஷர் கீழே பெடல் அழுத்தினாலும் சரி. சப்போஸ் இந்த ப்ரெஷர் ஃபுட் லிவர் கீழே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரெடி டு ஸ்டார்ட்டுன்னு அர்த்தம். அப்போ வந்து க்ரீன் லைட் எரியும். ஸோ இதே பாபின் வைண்ட் வந்து நீங்கள் பக்கத்தில் போட்டிங்கன்னா மேலே வந்து எல்லோ லைட் எரியும். அப்போ வந்து கீழே இருக்கிறது ஃபங்க்ஷன் ஆகாது, பாபின் வைண்ட் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் நீங்கள் பெடல் ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ வந்து நீங்கள் பாபின் வைண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர். இது வந்து நம்ம வந்து நீடில்குள்ளே நம்ம த்ரெட்டை வந்து கஷ்டப்பட்டு உள்ளே விடுவோம் இல்லையா. ஒவ்வொரு டைம் நம்ம விடணுன்னா ஒவ்வொரு கலர் த்ரெட் போடும்போது நம்ம விடணுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் வந்து அந்த கவலையே வேண்டாம். இந்த ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அதுவே வந்து நீடிலில் வந்து நம்ம த்ரெட் வந்து கோர்த்து கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது வந்து நீடில் வந்து எப்படி முதல்ல நீங்கள் இதெல்லாம் இந்த மெஷினில் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடித்த பிறகு பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் பண்ண பிறகே நீங்கள் வந்து நீடில் போட ஆரம்பிச்சிடுங்க. நீடில் வந்து வைக்கிற விதம் வந்து இதில் எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அட் த சேம் டைம் வேறு என்னென்னா வந்து பாபின் வைண்ட் பண்ணுறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பாபின் பற்றின டீட்டெயில்ஸ், எதுக்கு ஃப்ரண்ட் லோட் பாபின் எவ்வளோ யூஸ் ஆகுது, ஃப்ரண்ட் லோட் இல்லை, இது வந்து டாப் லோட் பாபின். ஸோ அது எவ்வளோ யூஸ் ஆகுதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அது காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அப்பர் த்ரெட்டிங் பண்ண போகிறோம், இந்த பட்டன்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கட்டர் பட்டன் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து இங்கே வந்து நீடில் போட முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நீடில் எடுத்துக்கிட்டோன்னா அந்த நீடிலில் பல்ஜ் போர்ஷன் ஒரு பக்கம் இருக்கும், பின்னாடி ஃப்ளாட் போர்ஷன் இருக்கும். அந்த ஃப்ளாட் போர்ஷன் வந்து நம்ம ஸ்விங் மெஷினில் பின்னாடி பக்கமாக இருக்கணும். பல்ஜ் போர்ஷன் வந்து முன்னாடி பக்கமாக இருக்கும். இதுதான் அந்த ஃப்ளாட் போர்ஷன். இது வந்து பின்னாடி போயிடணும். ஸோ அது மாதிரி வச்சுட்டு தான் நம்ம வந்து இதில் வந்து நீடில் போடணும். ஸோ இப்போ வந்து அந்த நீடலை நம்ம வந்து இது மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டில் அந்த நீடலை நல்லா மேலே இடிக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் ஹேண்டில் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இந்த இதை டைட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். அண்டு நீங்கள் மோஸ்ட்டாக மெஷின் யூஸ் பண்ணலன்னா மேக்ஸிமம் நீடில் கழட்டி வச்சுருங்க. அதுதான் சேஃப்டி எல்லாருக்குமே. ஸோ அதனால் வந்து நான் மேக்ஸிமம் அப்படி தான் கழட்டி வச்சிருவேன். திரும்ப வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டைட்டாக. இப்போ இந்த நீடில் த்ரெட்டர் வச்சு நம்ம வந்து த்ரெட்டு வந்து உள்ளே போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம அப்பர் த்ரெட்டிங் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நீடில் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர் வச்சு எப்படி போடணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம டைட் பண்ணியாச்சு. லைட்டாக நீடில் வந்து ஆட்டி பாருங்கள், ஷேக்கே ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் மேலேயும் நல்லா ஹிட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நீடில் போட்டிருக்கணும். அடுத்து நம்மளோட ப்ரெஷர் ஃபுட்டு
ப்ரெஷர் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட லிவர் ஃபுட் லிவர் வந்து அப்பர் போர்ஷனில் இருக்குது. அப்படி வச்சுட்டு நம்மளோட ப்ரெஷர் ஃபுட்டை நம்ம பின்னாடி இது மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில். ஸோ அது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரெஷர் ஃபுட் வந்து ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த லிவரை மேலே தூக்கி அந்த ஜாயிண்ட்டோட ஃபிட் பண்ணிவிட்டு அந்த பிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபிட் ஆகிடும். திரும்ப அந்த பிளாக் பட்டனை எடுத்துட்டோன்னா ப்ரெஷர் ஃபுட் தனியாக கழண்டு வந்துக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி மேலே தூக்கி பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த கம்பியோட ஃபிட் ஆகிக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து இதில் போடணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கப்புறம் வந்து நீடில், அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுட் அதுவும் சூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து ப்ரெஷர் ஃபுட்டை போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பர் த்ரெட்டிங் பண்ணிடலாம். இப்போ அப்பர் த்ரெட்டிங்க்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குங்க. இப்போ நீங்கள் முதல்ல வந்து எந்த த்ரெட்டு நீங்கள் போடுறீங்களோ அந்த த்ரெட்டை இப்படி கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு அந்த நூலை வந்து ஆன்டி கிளாக் வைஸாக வந்து அவுந்து வந்தால் தான் நம்மளோட மெஷினுக்கு கரெக்டாக அந்த நூல் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் விழும். ஸோ இப்போ நீங்கள் இது ரைட் ஹேண்டில் இது பிடிச்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சைட் திருப்பி பிடிச்சிக்கோங்க. ஸோ தட் அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஆன்டி கிளாக் வைஸாக அவுந்து வரணும். கிளாக் வைஸாக அவுந்து வரக்கூடாது. இது மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி அவுந்து வரணும். ஸோ இப்படி அவுந்து வர டைரெக்ஷனில் அப்படியே போய் சிவிங்கில் மிஷினில் மாட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்பூலில் போட்டுருங்க. ஸ்பூலில் போட்டுட்டு இதுக்கேற்ற ஸ்பூல் கேப் எந்த சைஸ் சரியாக இருக்கோ அந்த சைஸான ஸ்பூல் கேப்பை மாட்டி விட்ருங்க. எப்போதும் அந்த த்ரெட்டு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதை விட கொஞ்சம் கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஃபிட்டிங்காக ஈஸியாக வரும் நம்மளுக்கு த்ரெட்டு வெளியில். ஸோ இப்போ வந்து த்ரெட்டு இது மாதிரி வெளியில் வருது பார்த்திங்களா. இப்போ வந்து அவங்க அப்போ த்ரெட்டிங் கொடுத்துருக்காங்க இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன். தெரியலன்னா அப்படியே வந்து மேனுவல்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நம்ம சொன்ன மாதிரி அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹூக் வழியாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து போடணும். இது வந்து நான் ஒரு சைட் கேமரா பிடிச்சிக்கிறதுனால போட வரல. இப்போ வந்து நான் பக்கத்தில் போய் எடுத்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து 1 போட்டிருக்காங்க. அடுத்து 2 வந்து இதுக்கு பின்னாடி ஒரு கேப் இருக்குங்க இல்லையா, அந்த வழியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். எல்லாமே நான் ஒன் ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இருக்க கேப்பில் ஒரு நம்மளோட ஃபுட் லிவர் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த சைடு வரும், மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடு வரும். ஸோ இப்போ அதை வந்து மேலே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் லிவரை மேலே ஃபஸ்ட்டு கீழே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 3 போர்ஷன் வழியாக கீழே கொண்டு வந்துட்டு அப்புறம் 4 போர்ஷன் வழியாக இதை சுற்றி எடுத்துகிட்டு வரணும். ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு ஹேண்டில் மாதிரி. அந்த ஹேண்டிலை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 5 வழியாக கீழே வந்துட்டு 6 பாயிண்ட் வந்து அந்த நீடில் நம்ம ஃபிட் பண்ணோம்ல அங்கே ஒரு இது இருக்கும், கிளிக் மாதிரி வரும். அந்த கிளிக்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நீடில் த்ரெட்டரில் ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர் இருந்துச்சுன்னா இதில் வந்து கொண்டு வந்து மாட்டணும். சப்போஸ் 6 போர்ஷனோடையே நார்மல் மிஷினில் வந்து முடிஞ்சிடும். இப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட் இருக்கிறதுனால நம்ம இந்த 7th போர்ஷனில் கொண்டு வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 8த்தில் வந்து ஒரு கட்டர் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காகனா நம்மளோட எண்டு த்ரெட்டு வந்து ஷார்ப்பாக இருந்தால் நல்லா வந்து ஸ்டார்டிங் ஸ்டிச் வந்து நல்லா வரும். ஸோ அதுக்காக அது வந்து எண்டு த்ரெட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஈவன் பாபின் போடும்போது கூட அந்த மாதிரி கட்டர் கொடுத்துருக்காங்க, நான் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு இப்போ அந்த ஃபுட் லிவரை கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, க்ரீன் லைட் எரியிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த நீடில் த்ரெட்டை கீழே விட்டிங்கன்னா அது இந்த நீடிலில் போய் நம்ம த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் இப்படி இழுத்திங்கன்னா நம்ம நீடிலில் வந்து த்ரெட்டு வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து ஃபுட் லிவரை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அந்த ஃபுட் லிவரோட ஜாயிண்ட்டு உள்ளே விட்டு பின்னாடி த்ரெட்டை விட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு அப்பர் த்ரெட்டிங் வந்து பண்ணுறது.
ஸோ இதே மாதிரி பேசிக் மிஷின்லேயும் பார்த்திங்கன்னா அந்த 6th போர்ஷனோட முடிஞ்ச பிறகு நம்ம நீடில் த்ரெட் போட்டு பின்னாடி இழுத்து விட்டணும். அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடியே நம்ம வந்து அப்பர் த்ரெட்டிங் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு அப்பர் த்ரெட்டிங் கரெக்டாக பண்ணிக்கிங்கன்னு தெரியறதுக்கு இப்போ நீங்கள் அந்த நீடில் வந்து எல்லாமே போட்டு முடித்த பிறகு இழுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வரணும். வந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்கிறது. ஸோ நான் அது வந்து இப்போ காமிக்கல. ஜஸ்ட் அது வந்து உங்களுக்கு வெரி பேசிக்கான டிப்பு தான். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ பாபின் வைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் எடுத்தோன்னா இந்த கேப் வந்து எடுக்க வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாபின்க்கு வந்து இந்த டாப் லோட் பாபின்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கிடையாது. கேஸ் இல்லாமல் ஜஸ்ட் டேரெக்டாக பாபினே நீங்கள் வந்து போட்டுடலாம். ஜஸ்ட் அந்த கேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும் இந்த மெஷினுக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பாபின் வைண்ட் பண்ணதை காமிக்கிறேன். ஏற்கனவே வைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்கல்ல எப்படி த்ரெட்டை கொண்டு வரணுன்னு. ஸோ அதே மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இது மாதிரி கொண்டு வரக்கூடாது. அவன் எப்படி கொடுத்துருக்கானோ அந்த பக்கத்தில் திருப்பி போட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுதான் அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறது தான் இங்கேயே அவங்க டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கரெக்டாக போட்டாச்சு. கரெக்டாக போட்டு இந்த ஒரு கேப் வழியாக கொண்டு வந்து அந்த ஒரு என் ஷேப்பில் இருக்குங்களா, ஸோ அந்த வழியாக கொண்டு வந்துட்டிங்கனாலே அங்கே ஒரு சின்ன கட்டர் இருக்குது. ஸோ அதுவுமே என் த்ரெட்டை கட் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷார்ப்பான த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபிட் பண்ணிங்கனாலே நம்ம வந்து பாபின் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில பேர் பாபின் த்ரெட்டை மேலே வரணும்னு நினைப்பீங்க. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹேண்ட் வீல் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த மிஷினுக்கு ஜஸ்ட் பாபின் போட்டாலே போதும். நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் ஆப்ஷன் தொடங்கிடலாம். ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம இதில் வந்து டிஃபால்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இருக்குது. உங்களுக்கு ட்ரிப்பிள் ஸ்டிச் வேணுன்னா ட்ரிப்பிள் ஸ்டிச் போய்க்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரே பேஜ்லனா. அதுக்கேற்ற மாதிரி நீடில் இங்கே அட்ஜஸ்ட் ஆகும். எல்லாத்துக்குமே ஜே தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டைப்புக்கு. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த சிங்கிள் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். இதுக்கு எதுவுமே டிஃபால்ட், இது வந்து டிஃபால்ட்டாக எவ்வளோ லென்த் இருக்கணுன்றது வந்துடும். அண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த கட்டர் ஆப்ஷன்லாம் இங்கே பட்டன் இருந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கட்டர் பட்டன், இந்த பேக் ஸ்டிச் ஆப்ஷன், அது ரெண்டுமே வந்து இங்கே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதை லூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்க டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் இதில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டிச் வந்து அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபைனலாக சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்தி வீடியோ தான், பட் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுங்க. அண்ட் இப்போ வந்து நான் ஒரு கிளாத் வச்சு ஃபுட் லிவரை கீழே ப்ரெஸ் பண்ணுறேன். கீழே ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே க்ரீன் லைட் எரியுது. க்ரீன் லைட்னால் இங்கே வந்து ஸ்விவிங் ஸ்டார்ட் பண்ண ரெடி பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இனிஷியலாக பண்ணுறவங்க பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்வில் யூஸ் பண்ணி கீழே நீடில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஜஸ்ட் இது மாதிரி ஸ்லோவாக நீங்கள் ஏதாவது ஆப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த ஹேண்ட்வில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த காலத்து அந்த வீல் மெஷின்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீல் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்லோவாக திருப்பி விடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த ஹேண்ட் வீல். மற்றபடி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம பெடல் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்களா, இதை ப்ரெஸ் பண்ண இங்கே ஸ்டிச் ஆகும். ஓகே, இது வந்து லோ ஸ்பீடு மாற்றணுன்னா மீடியம் ஸ்பீட் மாற்றிட்டோன்னா நம்ம ரெகுலராக சூப்பராக ஸ்டிச் ஆகுது பாருங்கள். இப்போ ஹை ஸ்பீட் போட்டேன்னா இனிமேல் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் ஆகும். எல்லாத்துக்கும் நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஃபாஸ்ட். ஓகே, இப்போ வந்து நம்மளோட நீடில் போதும். நீடில் கீழே இருந்தாலும் நீங்கள் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுவே மேலே எடுத்துகிட்டு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ துணியை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும், எதுவும் கட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு தான் இந்த நீடில் கட்டர் பட்டன்.
அண்ட் பேக் லூப் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்ல, சூப்பராக ஸ்டிச் வந்து பாருங்கள். பேக் லூப்புக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இவ்வளோ தான் ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக் லூப்புன்னா இதை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். கீழே ப்ரெஷர் ஃபுட்டாக ப்ரெஸ் பண்ண வேணாம். இதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணி கொடுத்துரும். திரும்ப நம்ம ப்ரெஷர் ஃபுட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை விட்டுட்டோன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் ஆகிட்டே வந்துடும். இது வந்து பேக் லூப்பு அண்ட் லாக்குக்காக. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி இது கட் பண்ணோன்னா நம்ம லாக் ஸ்டிச் மேலேயே ஸ்டிச் வந்துடுச்சு. நம்ம இனிஷியலாக நம்ம வச்சு 2 துணி வச்சு தைக்கும்போது லாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, இப்படியும் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரெகுலர் மிஷினில் பண்ணுற மாதிரி தூக்கி பிடிச்சி துணியை இழுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்பில் தான். ஸோ இதில் வந்து ஒரு ஜிக்ஸாக், ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறிக்கும் நீடில். ஸோ அது வந்து எப்படின்னா, இது வந்து ஓவர்லாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லெங்க்த்தும் நான் அடிக்கடி மாற்றுவேன். இது மட்டும் ஏன்னா வந்து ரொம்ப குட்டியாக வரும், கொஞ்சம் ஒய்டாக இது மாதிரி மாற்றிக்கலாம். இது மாதிரி மாற்றிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டுகிட்டே வந்துடும். இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அதுவே வந்து கட்டிங் ஆப்ஷன் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஓவர்லாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜிக்ஸாக் ஆப்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த மிஷின் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் வந்து டீட்டெயிலாக ஸ்டிச்சிங் பேட்டர்ன்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நான் சொன்னேன், ஒன்று வந்து ஹேண்ட்வில், இன்னொன்று வந்து ப்ரெஷர் ஃபுட்டை பெடல் வச்சு, இன்னொன்று வந்து நார்மலாக பண்ணுறதுக்கு வந்து இதுவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெடலை நான் யூஸ் பண்ணி போகிறதுல வேணும்னா கழட்டி கூட வச்சுக்கோங்க. கழட்டி வச்சிடலாம். கழட்டி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் கீழே வச்சுட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணாலே போதும். நான் இந்த பட்டனும் யூஸ் பண்ணல, அது கீழே கழட்டி வச்சுட்டேன். ஸோ இது வந்து செமி ஆட்டோமேட்டிக். அண்ட் இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ங்கிறதுனால நீங்கள் வந்து சப்போஸ் பில்ட்டு இல்லை வந்து பெரிய பெட்ஷீட் அது மாதிரிலாம் தைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வச்சுட்டு இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டிச் பண்ண ஆகிடும். திரும்ப அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பெடலோ ஹேண்ட்வீலோ யூஸ் பண்ணாமையே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமையும் நீங்கள் வந்து இந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஆட்டோமேட்டிக் நீடில் கட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எல்லா இதுவுமே ஃபீச்சர்ஸும் வந்து இன்றைக்கி வந்து டெமோவாகவே பார்த்தீங்க. ஸோ இந்த டெமோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் எப்படி பாபின் வைண்ட் பண்ணலாம், பாபின் பற்றின டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து ஸ்டிச் பேட்டர்னோட டீட்டெயில்ஸு, அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 2 ஸ்டிச்சு பார்த்தீங்க, ப்ளைன் ஸ்டிச்சும் ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் பார்த்தீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மற்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து மிஷின் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னும் கமெண்ட்ஸும் வேணால் போடுங்க. நான் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் கிளாரிஃபையும் பண்ணுறேன். தேங்க்யூ.